தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்ட ஆலயங்களில் நடைபெற்ற தீமிதி திருவிழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காந்தி ரோடு கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. நந்தி ஆற்றங்கரையில் இருந்து பூகரதம் ஊர்வலத்துடன் கொண்டு வரப்பட்டு 4000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதம் இருந்து தீமிதித்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டனர். பின்னர் உற்சவர் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருச்சி மாநகர் விமான நிலையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி ஸ்ரீ பீலிகான் முனீஸ்வரர் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பூக்குழி இறங்கினர். முன்னதாக 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி கருப்பண்ணசாமி ஆலயத்திலிருந்து அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியவாறும் ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஆலயத்தின் முன்புறம் அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட 2 பிரம்மாண்டமான திருத்தேர்களில் சுவாமியும் அம்பாளும் ஒரு தேரிலும் அகிலாண்டேஸ்வரி தாயார் ஒரு தேரிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஓம் நமச்சிவாயா என பக்தி கோஷமிட்டமாறு திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காமராஜர் நகர் பகுதியில் ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் 20ஆம் ஆண்டு பூச்சொரிதல் மற்றும் கூழ் வார்த்தல் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என 3000த்திற்கும் மேற்பட்டோர் கூடைகளில் மலர்களை எடுத்து வந்து மூலவர் சமயபுரத்து அம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து வணங்கினர்.